Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பூஜை ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து PG's கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பூஜை ரூம் எப்படி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பூஜை ரூம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. நான் பேப்பர் எல்லாமே எடுத்து மாற்றிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்க விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துடலாம். நான் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சின்ன சின்ன சாமி சிலைகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் இன்றைக்கி லெமனும் சபினா தான் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணுறதுக்கு. அடுத்து நம்ம பேப்பர் எல்லாம் மாற்றிட்டு ஃபோட்டோஸில் ஆல்ரெடி போட்டுலாம் வச்சுருக்கேன்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம். நான் இன்றைக்கி பெயிண்ட் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். நான் எப்போது இந்த ப்ரஷ் வச்சு தான் எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது. இது வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறேன். செவரு ஓரங்களில் இந்த மாதிரி டஸ்ட்லாம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம பொட்டு வச்சுருந்ததெல்லாம் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் நல்லா க்ளீனாக வந்துடும். நீங்கள் ஈர துணி வச்சு கூட தொடச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு இந்த பொட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோஸில் இருக்க பொட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டாலே பொட்டு எல்லாமே க்ளீனாக வந்துடும். நான் பேப்பர் எல்லாம் மாற்றுறதுனால இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம துடைக்கலாம் போகிறோம், அது ப்ரெஷ்ஷை வச்சு துடைச்சா கூட பரவாயில்லன்ட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஈரத்துணி வச்சு துடைச்சாலும் பேப்பரில் தான் எல்லாமே விழப்போகுது. அதனால் நான் ப்ரெஷ்ஷை வச்சு எல்லாம் நீட் பண்ணி துடைச்சி வச்சுட்டேன். துடைச்சிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ பேப்பர் எல்லாம் மாற்றிடலாம். நான் ஃபோட்டோஸ் எல்லாமே கீழ் ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டேன் பேப்பர் மாற்றுறதுக்காக. பேப்பர் எல்லாமே மாற்றிடலாம். சைடில் இருக்க அந்த ஓரங்களில் இருக்க டஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம ஊதுவத்தி கம்ப்யூட்டர் சாம்பிராணி காமிக்கிறதுனால அந்த புகைலாம் சேர்ந்து டஸ்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். இந்த செவுத்துலலாம் நம்ம ஒட்டடை வந்து சேர்ந்துருக்கும். எனக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் எல்லாம் மாற்றிட்டுருக்கேன். பேப்பரை மாற்றிட்டு ஷெல்ஃபில் இருக்க இந்த டஸ்ட்டை எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம திங்ஸ் எதுவுமே வாங்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக க்ளீன் பண்ணாலே பூஜை ரூம் பார்க்குறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கும். எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபோட்டோவை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஃபோட்டோ எல்லாம் துடைக்கிறதுக்கு நான் ரோஸ் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணல. காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எல்லாமே நான் தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த துணி வந்து நம்ம பூஜை ரூமுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறதா இருக்கணும். நான் இந்த துணி வந்து பூஜை ரூமுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா துணியை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சாலே எல்லாம் க்ளீனாகிடும். ரோஸ் வாட்டர் வச்சு தான் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் துடைக்கணும்னு ஒன்றும் கம்பல்சரிலாம் கிடையாது. இப்போ தான் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. ரோஸ் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறது எல்லாம் இப்போ வந்து மாறிடுச்சு. அப்போல்லாம் வந்து நார்மல் தண்ணி வச்சு தான் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் நம்ம தொடச்சி எடுப்போம். நான் எல்லாமே இந்த மாதிரி நல்லா தொடச்சி நீட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நார்மல் வாட்டர் வச்சு தொடச்சி எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருதுன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலனாலும் கூட மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சாச்சு. எல்லா ஃபோட்டோவும் நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்து சைடில் இருக்க அந்த ஃபோட்டோ எல்லாமே க்ளீனாக தொடச்சி எடுக்க போகிறேன். பார்ட்டி ஃபோட்டோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஷெல்ஃபில் இருக்க பேப்பர் எல்லாம் மாற்றிடலாம். நான் பேப்பர் எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக மாற்றி வச்சுட்டேன். ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி நீட் பண்ணி வச்சாச்சு. பூஜை அறையிலையும் நான் ஷெல்ஃபில் பேப்பர் எல்லாம் ஃபுல்லாக மாற்றிட்டேன். நான் எப்பவும் பொட்டு வைக்கிறது வந்து மஞ்சள் சந்தனம் 2 கலந்து தான் வைப்பேன். இதில் ரோஸ் வாட்டர் எதுவுமே நான் சேர்க்கலை, நார்மல் தண்ணி தான் கலந்து பொட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சு கலந்து வச்சாலே சூப்பராக இருக்கும். எப்பவுமே நீங்கள் பொட்டு வைக்கும் போது மஞ்சள் சந்தனம் 2 கலந்து வச்சு பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எல்லா ஃபோட்டோக்கும் இதை மாதிரி நான் பொட்டு வச்சு எடுத்துக்கிறேன். நான் பூஜை அறை காமிக்கும் போதே நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிவன் ஃபோட்டோஸ் வைங்கன்ட்டு. நான் மேல் ஷெல்ஃபில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. செகண்ட் ஷெல்ஃபில் வச்சோன்னா பசங்க வந்து டச் பண்ணி எல்லாம் விளாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் ஃபோட்டோஸ் எதுவும் புதுசாக எதுவும் வாங்கி வைக்க முடியல. எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் போட்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பூஜை ரூம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எப்போ நம்ம விளக்கு தேய்க்கிறப்போ
நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா பொட்டு எல்லாமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம விளக்கு எல்லாம் தேய்க்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லாமே நான் தொடச்சி க்ளீனாக வச்சுட்டேன். விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. ரொம்ப பிசு பிசுன்னு ஃபுல்லாக மஞ்சள் கரை குங்குமமாக இருக்குது. நான் வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. நான் இன்றைக்கி புளியும் சபினா வச்சு தான் தேய்ச்சி விளக்கு தேய்ச்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். வீட்டில் லெமன் இல்லாத டைமில் நீங்கள் புளி வச்சு கூட நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும். விளக்கு எப்போவுமே நம்ம தேய்ச்சிட்ட உடனே துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த புளி இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு விளக்கு நம்ம வாஷ் பண்ண உடனே தொடச்சி எடுத்துடணும். லாஸ்ட்டாக தொடச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து புளியாக ஆகி கரை மாதிரி ஆகிடும். பூஜை விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது அப்படியே ஆறட்டும். கையோடு நம்ம விளக்கு தேய்ச்ச உடனே சிங்கையும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிடணும். நம்ம லெமன்லாம் யூஸ் பண்ணுறதுனால உப்பு கரை மாதிரி கரை படிஞ்சிரும். நான் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். விளக்குக்கு எல்லாம் பொட்டும் வச்சாச்சு. நான் எப்பவுமே சாமி சிலைகளாக இருக்கட்டும், விளக்கு வைக்கிற தட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் மஞ்சள் அரிசி வச்சு தான் வைப்பேன். பச்சரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசியில் வந்து நல்லா மஞ்சள் பிடிக்கும். எல்லா தட்டுலேயும் நான் மஞ்சள் அரிசி வச்சுட்டு எல்லாத்துலேயும் காயின் வச்சுருக்கேன். குபேரர் வச்சுருக்க தட்டில் வந்து நிறைய காயின்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து காமாட்சி விளக்கு வைக்கிற தட்டு. ஒன்று வந்து அன்னபூர்ணி சிலை வைக்கிறது, ஒன்று வந்து பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பூஜை ரூம்லேயும் எல்லா விளக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக வச்சாச்சு. விளக்கிலும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். 3 எண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் நெய் சேர்த்து வச்சுருக்கேன். பூஜை ரூம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மங்களகரமாக. அதே மாதிரி வாசல்லையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வாசலையும் 2 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ நம்ம அகல் விளக்கு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் தீபம் வந்து ஒரு விளக்காவது நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பவும் பூஜை பண்ணுறப்போ நம்ம நெய்வேத்தியமாக சாமிக்கு ஏதாவது ஒன்று படைக்கணும். நான் இன்றைக்கி வந்து ட்ரை நட்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து விளக்கு தான், அதை வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எப்போவுமே நம்ம பூஜை அறையில் வைக்கிற பஞ்சபாத்திரத்தில் தண்ணி டெய்லி மாற்றிடுங்க. நம்ம விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், எதுவாக வச்சாலும் ஒத்தப்படியில் வைக்கணும். நான் வந்து 3 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். சாமி அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். வெளியே வந்து 2 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். 3 இல்லைன்னா 5 விளக்கு அந்த மாதிரி ஏற்றலாம். அதே மாதிரி நம்ம சாமி சிலைகள் வைக்கிற தட்டில் வந்து மஞ்சள் அரிசி இல்லைனா காயின்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு வைங்க. நான் இப்போ மஞ்சள் அரிசி காயின் வச்சு தான் வைப்பேன். நீங்கள் மஞ்சள் அரிசி வைக்கலனா கூட கொஞ்சம் பூவாவது வச்சு சாமிக்கு வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.